அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். வெல்கம் டு ஃபேமிலி சேனல். நாம் இந்த பதிவில் ஜெட் ஃப்ளைட் எப்படி பேப்பரில் செய்கிறது பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இது மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். நீங்களும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இணையாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற மணிக்கு ஒரு அடி கொடுங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்களா? எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்லேருந்து 0.8 சென்டிமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா சென்டராக மடிச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணும்ல, அந்த மார்க் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா மடிச்சுக்குங்க. சரிங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கொயராக மாரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்குங்க. இதேமாரி இதை மடித்ததுக்கப்புறம் இதேமாரி திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா மடிச்சுக்குங்க. நம்ம போன பதிவில் ஓரிகாமி கப்பல் செய்கிறத பற்றி பார்த்தோம். அதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. மேலே இருக்கிற ஐ பட்டன்லையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மடிச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அதனால் பொறுமையாக மெதுவாக மடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா இப்படி பிரித்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மடிச்சுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மார்க்கு கோசம் தான் பண்ணுறோம். சரிங்களா? அப்படியே பண்ணிட்டு பழைய நிலைமை கொண்டு வந்துங்க. இது ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் மட்டும் இப்படி எடுத்துங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக மடிங்க. லைட்டாக ஒரு நூல் மட்டும் பின்னாடி வெளியே தள்ளுற மாரி மடிச்சுக்குங்க. நமக்கு எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஃபோல்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மோதி நமக்கு பார்த்தீங்கன்னா இடையூறு இல்லாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ இதே மடிச்சாலும் இதேமாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா இன்சைடு இருக்கிற பேப்பரையும் மடிச்சுக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா முக்கால்சில் வர மாதிரி பேப்பர் மடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பேப்பர் மடித்து பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு மடி மடிச்சுக்குங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 4வது ஸ்டெப்பு. திருப்பி பழைய மாரி கொண்டு வந்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மடிச்சோம்ல அதேமாரி அடியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதேமாரி 2வது சைடு மடிச்சுக்குங்க.
நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டில் GS7 ட்ரீம்ஸ் அப்படின்னு டேக் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக மடித்தாச்சு. சரியா? இப்படி மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5ஆவது ஸ்டெப்பு. சரிங்களா? இப்போ இது மடிச்சிட்டோம்ல, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள மடித்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி நீட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட ரெக்கை கரெக்டாக மடிச்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு குழம்பிடும். இப்போ நம்ம இந்த சைடு பண்ணுறோம்ல, அதேமாரி ஆப்போசிட் இன்னொரு ரெக்கையும் வந்து பண்ணிக்கங்க. இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு என்ன பண்ணுறோமோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் சைடும் பண்ணுற மாரி இருக்கும். அதனால் கரெக்டாக பண்ணிக்கங்க. நமக்கு வந்து எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரிங்களா? இப்படி நம்ம ரெக்கை மடிக்கணும்ல, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 6ஆவது ஸ்டெப்பு. மடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே மடித்தோம்ல, அதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே உள்ள பெண்டான மாரி ஒரு மடிச்சுக்குங்க. இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் இதேமாரி மடிச்சுக்குங்க. நமக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைஸாக இருக்கும், ஏற்றியும் தாழ்த்தியுமா இருக்காது. இது வந்து 7ஆவது ஸ்டெப்பு. சரிங்களா? இப்போ நம்ம வெளியே மடித்தோம்ல, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வர மாரி அதே இன்னொரு மடி மடிச்சுக்குங்க. சரியா? ரெண்டு பக்கமும் அதே மடிச்சுக்குங்க. இப்போ நம்ம அந்த வெளியே மடித்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வர மாரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மடிச்சுக்குங்க. ஓகேவா? கரெக்டாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆவது ஸ்டெப்பு. சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடிச்சப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வாலாட்டு இருக்குல்ல, அதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மடிச்சுக்கங்க. சரிங்களா?
நம்ம அப்படியே வச்சாலும் இருக்கலாம், இல்லைன்னா உள் பக்கமாக திருப்பி பக்கமாக இருந்தாலும் வச்சுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக முன்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி பக்கம் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி அந்த நடுப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமுத்தி பிடிங்க. நமக்கு வந்து இது கரெக்டாக வரணும். சரிங்களா? அந்த மேலே 2 எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாரி வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து அழுத்தி பிடிச்சிங்க. நமக்கு வந்து கரெக்டாக வரணும். சரிங்களா? இப்போ அது மடிச்சிட்டுமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரக்கைக்கோசரம் மடிக்கிறோம். அப்படியே மடிச்சக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடியால் பிடிச்சி அழுத்து மடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரக்கைக்கோசரம் மடிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா மடிக்கணும். அந்த உள்ளுக்கு வந்து கரெக்டாக வந்து பேப்பர் திருப்பிங்க. சரி, இது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பொறுமையாக வந்து மடிங்க. இவ்வளோதான் ஃப்ளைட்டு. என்னங்க, மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படியே உங்களுடைய படைப்புகளையும் இதையும் வந்து நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டில் GS7 Dreams அப்படின்னு டேக் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு என்ன உறவு வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல் புதிய பதிவுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.